செத்த பிணத்தால் மட்டும்தான் எண்ணம் இல்லாமல் இருக்க முடியுமே தவிர உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எண்ணங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். எனக்கு வந்து காம எண்ணங்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்குது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இத்தனை நாள் மலத்தை சாப்பிட்டீர்கள் என்றால் அந்த குண்டலினி உச்ச நிலைக்கு சென்றுவிடும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே கடந்த காலம் என்பது தான் சிந்தனை, எதிர்காலம் என்பது தான் சிந்தனையை தவிர நிகழ்காலத்தில் இருப்பது என்பது அப்படியே பார்த்து கொண்டிருப்பது தானே தவிர அது சிந்தனை கிடையாது. அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அதற்கு இன்னும் நீங்கள் வரவேண்டிய நிலை இருக்கிறது. உச்ச நிலைக்கு நீங்கள் ஒரு பெரிய சன்னியாசியாக ஒரு சித்தராக வந்ததற்கு பின் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதெல்லாம் தேவையில்லை என்று எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிற வள்ளுவத்தை சொல்லிக்கொண்டு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை சந்திப்பதற்கு ஒருத்தர் வந்தார். வெகு காலத்திற்கு முன்பு அவர் ஒன்று சொன்னார். சுவாமி, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யூடியூப்பில் இருக்குது, கூகுள்லேயும் நிறைய விஷயங்கள் நான் வாசிக்கிறேன். ஆனால் எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. அது போயிட்டே இருக்குது. அது எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார். அது ஒரு நீண்ட விவாதமானது. அவரும் நானும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இது போல் நிறைய மக்கள் வந்து கேட்கிறார்கள். இது சம்பந்தமாகத்தான் இந்த உரை என்பதை சொல்லிக்கொள்கிறேன். எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறது என்பது இந்த உலகத்தில் இருக்கிற ஆன்மீக உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கிறது. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். செத்த பிணத்தால் மட்டும்தான் எண்ணம் இல்லாமல் இருக்க முடியுமே தவிர உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எண்ணங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் என்கிற முதல் வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த விஷயத்திற்குள் நான் இறங்குகிறேன். ஏன்னா நீங்களும் நானும் ஒருவேளை ஜடமாக இருக்கிற ஒரு சித்தராக இருந்தால், இப்போ அதை விடுங்க, இப்போ நம்மெல்லாம் நீங்கள்லாம் இல்லறவாசிகள் தானே, உங்களிடம் தானே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சித்தர்களோ அல்லது சன்னியாசிகளோ என்றால் பேச்சு வேறு மாதிரி இருக்கும். இப்பொழுது இந்த உரைகள் அனைத்துமே உலக மக்களுக்குத்தானே பேசிக்கொண்டு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற 99% உலகவாசிகள் தானே, உங்களுக்கு தானே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எண்ணம் இல்லாமல், அதை விடுங்க, சித்தர்களுக்கு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம், கல் மண்ணுக்கு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம், செத்த பிணத்திற்கு எண்ணம் இல்லாமல் இருக்கலாமே தவிர நீங்கள் வாழ்கிறீர்கள், குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், வேலைக்கு போகிறீர்கள். எனவே உங்களுக்கு எண்ணம் இருந்து கொண்டு தான் இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். புத்தர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு கதை. புத்தர் உட்காந்துருக்கிறார். அவரை பார்க்குறதுக்கு ஒரு சீடர் வந்து அப்படியே நெளிஞ்சு வர்றார். யாருமே இல்லையா, நம்ம குரு தனியாக இருக்கிறாரு, இந்த விஷயத்தை அவர்கிட்ட தனியாக தான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சு வந்து அமைதியாக அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி உட்காந்துட்டு, சுவாமி உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும், சொல்லுப்பா. சுவாமி, எனக்கு வந்து காம எண்ணங்கள் எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. உங்களுடைய சீடனாக இருக்கிறேன், ஆனால் எக்கச்சக்கமாக காம எண்ணங்கள் வருது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன்னா, ஓ சரிப்பா, உட்கார் உனக்கு நான் சொல்லித்தானே என்று புத்தர் சொல்கிறார். தம்பி கவனி, உங்ககிட்ட நான் 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன். அந்த 2 விஷயத்தையும் நீ சேர்த்து அட் அ டைம் சைமல்டேனியஸாக நீ பண்ணணும். இதை பண்ணிவிட்டு அதை 2ஆவதை பண்ணுறது அப்படியே கிடையாது. 2ஐயும் சேர்த்து ஒரே நேரத்தில் பண்ணணும். ஓ, வித்தியாசமாக ஏதோ நம்ம குரு சொல்ல வராரு என்று அந்த சீடன், சொல்லுங்கள் சாமி, மொதல் விஷயம் என்ன, 2ஆவது விஷயம் என்ன, 2ஐயுமே சொல்லுங்கள், நான் வந்துட்டு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். புத்தர் சொல்கிறார், மொதல் விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோ. நீ காம எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறியே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதுதான் முதல் விஷயம். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுவிடு. ஓ, சீடன் யோசிக்கிறான். ஓஹோ, கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா? என்னடா இவ்வளோ நாள் நம்ம பயந்துட்டு இருந்தோமே, அப்போ அப்படியே விடலாமா? ஆஹா, அப்படியே ஜாலியாக உல்லாசமாக இருக்கலாம். சரி சுவாமி, 2ஆவது விஷயத்தை சொல்லுங்கள். 2ஆவது விஷயம் என்ன பண்ணணும்? முதல் விஷயம் கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. சொல்லுங்கள் சுவாமி, 2ஆவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புத்தர் சொல்கிறார், அதை நீ செய்து விடவும் கூடாது. இதை 2ஐயும் சேர்த்து நீனு ஒன்றா பண்ணணும். நீ வந்துட்டு கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது, அந்த காமத்தை நீ செய்து விடவும் கூடாது. இப்போ போய் பண்ணு. சீடன் செல்கிறான். ஒரு வாரம் கழித்து வர்றான். சுவாமி, நீங்கள் சொல்லி அனுப்பிச்ச உடனே முதல் நாள் இது என்னன்னே எனக்கு புரியலை. 2ஆவது நாள் கொஞ்சம் உட்காந்து யோசித்தேன். 3ஆவது நாள் அப்படியே உட்காடுறேன், காம எண்ணங்கள் வருது. சுவாமி என்ன சொன்னார்? அதை கண்ட்ரோலே பண்ணக்கூடாது, அப்படியே போக சொன்னார். அப்படியே போய்கிட்டே இருக்குது. காம எண்ணங்கள் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்?
அந்த காமத்தை செஞ்சிடவும் கூடன்னு சொன்னார். கையை வச்சுக்கிட்டு பேசாமல் இரு, அந்த பெண்ணிடமும் போய் செய்து விடாதே, சுய பழக்கமாகவும் செய்து விடாதே, கையை வச்சுக்கிட்டு பேசாமல் இரு. எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கண்ட்ரோலும் பண்ணலை, கையை வச்சுக்கிட்டு அதை செஞ்சிடவும் இல்லை. பெண் போகிறாள், பெண்ணிடம் செய்யணும்னு சொல்லிட்டு தோணுது, எதுவும் செய்யலை. அப்போ கண்ட்ரோலும் பண்ணலை, நான் செய்யவும் இல்லை. இது ரெண்டையும் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் நான் செஞ்சேன். 4வது நாள் செஞ்சேன், 5வது நாள் செஞ்சேன். சுவாமி இப்போ நான் அதில் வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் என்று ஒரு 7 நாள் 8 நாள் கழித்து அந்த சீடன் வந்து புத்தரிடம் சொன்னான். எனவே இந்த கதையை உங்களுக்கு ஞானத்திற்காக சொல்லிவிட்டு புத்தர் இன்னொன்று சொன்னார். இது காமத்திற்கு மட்டுமல்ல தம்பி, உன்னிடம் வருகிற எல்லா எண்ணங்களுக்குமே இதுதான். கோபம் வருதா, கண்ட்ரோலும் பண்ணாத, செஞ்சிடாத. இல்லை கவலை வருதா, கவலையை கண்ட்ரோலும் பண்ணிடாத, கவலை பற்றவும் பண்ணுறாத. யாரையாவது அடிக்கணும் போல தோணுதா, அதை நீ கண்ட்ரோலும் பண்ணாத, அந்த உணர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கட்டும், அவனை போய் அடிச்சிடவும் செஞ்சிடாது என்று எல்லா உணர்ச்சிகளுக்குமே இதே ஃபார்முலா தான். அதை வச்சுக்கோ, மனசில் வச்சுக்கோ, நீ பெரிய இடத்துக்கு நீ வந்துடுவே என்று சொல்வதை நான் அப்படியே இந்த பதிவின் மூலமாக மக்களுக்கு நான் கடத்துகிறேன். நீங்கள் இதை வைத்துக்கொள்ளுங்கள், இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ புத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? டேய் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுடா, இல்லைன்னா எண்ணம் இல்லாத. இங்கே பாருங்கள், நான் இந்த உரையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த எண்ணம் இல்லாத விஷயங்களை ஒரு துறவி கூட செய்து விடலாம், உலக மக்களுக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டேனே. துறவியாகிய புத்தரே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாதடா, ஃப்ரீயாக விடுறா என்று சொல்லி இருக்கிறார் என்பதையும் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. என்பதனால் எண்ணங்களை அடக்கவே முடியாது. எண்ணங்கள் இல்லாத நிலைக்கெல்லாம் நீங்கள் இப்பொழுதைக்கு வர முடியாது. அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது, அதற்கு இன்னும் நீங்கள் வரவேண்டிய நிலை இருக்கிறது. உச்ச நிலைக்கு நீங்கள் ஒரு பெரிய சன்னியாசியாக, ஒரு சித்தராக வந்ததற்கு பின் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதெல்லாம் தேவையில்லை என்பதை சொல்லிவிட்டு நான் இன்னொரு விஷயத்துக்கு நான் வருகிறேன். என்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், சுவாமி நான் வந்து ப்ரெசண்ட்லேயே இருக்க விரும்புகிறேன், நிகழ்காலத்திலேயே இருக்க விரும்புகிறேன், கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ நான் செல்ல விரும்பவே இல்லை, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்பா என்று நான் கேட்டேன். சுவாமி கடந்த காலம் எதிர்காலம் என்பது தானே சிந்தனைகள், அது எனக்கு வேண்டாம், நான் நிகழ்காலத்திலேயே இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னான். நான் யோசித்து பார்க்கிறேன், ஆமாம் கரெக்டு தான். பெருமக்களை யோசித்து பாருங்கள். இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்லேயே இருக்கிறீங்க. இப்போ நான் ப்ரெசண்ட்லேயே இருக்கிறேன். இதோ கேமரா இருக்கிறது, கேமராவுக்கு பின்னாடி அந்த தம்பி நின்றுட்டு இருக்கிறாரு, ஏதோ மரம் செடி கொடிகள் இருக்கின்றன, பின்பு மலை நிற்கிறது, இதோ வானம் இருக்கிறது. இப்படியே நான் ப்ரெசண்ட்லேயே இருக்கிறேன். ஏதோ ஒரு நாய்க்குட்டி போகிறது, அதோ ஒரு மனிதன் போகிறான், இப்படியே நான் ப்ரெசண்ட்லேயே இருக்கிறேன். பாஸ்ட்டுக்கே இப்போ ப்ரெசண்ட்லேயே இருப்பது என்பது சிந்தனையே கிடையாது, அப்படியே பார்த்து கொண்டிருப்பது என்று பொருள். சரியா? நீங்கள் எதையாவது யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் உங்களோட சிந்தனை எப்படி கடந்த காலத்துக்கு போகுது. எப்போவுமே கடந்த காலம் என்பது தான் சிந்தனை, எதிர்காலம் என்பது தான் சிந்தனையை தவிர, நிகழ்காலத்தில் இருப்பது என்பது அப்படியே பார்த்து கொண்டிருப்பது தானே தவிர அது சிந்தனை கிடையாது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அந்த மனிதர் சொல்கிற அந்த விஷயத்தை நான் புரிந்து கொள்கிறேன். சரி, ஏன்பா நீ இப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற, ப்ரெசண்ட்லேயே இருக்கணும்னு நீ நினைக்கிறிய, ஏன் சுவாமி இந்த எண்ணங்கள் தானே பிரச்சனை. அதனால தான் சுவாமி நான் சொல்கிறேன், நான் நிகழ்காலத்திலே இருந்துட்டேன்னா அப்போ எண்ணங்கள் அப்படிங்கிறது வராது தானே, அப்போ நல்லது தானே. அதனால் நான் நிகழ்காலத்தில் இருக்க விரும்புகிறேன், கடந்த காலம் எதிர்காலத்துக்கு போக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் அடுத்த கேள்வி அந்த நபரிடம் கேட்கிறேன், எப்பா அந்த எண்ணங்கள் அப்படி உன்னை என்ன தான்ப்பா பண்ணுச்சு, அது என்ன தப்பு பண்ணுச்சு, அது என்ன தப்பு பண்ணுச்சு? ரெண்டாவது நான் உன்ட்டு கேட்குறேன், நீ நிகழ்காலத்திலேயே இருப்பதற்காக உன்னுடைய சக்தி எவ்வளவு விரயமாகும். நான் இங்கே இருக்கணும், கடந்த காலத்துக்கு போயிடக்கூடாது, எதிர்காலத்துக்கு போயிடக்கூடாது. இதோ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எறும்பு நடக்கிறது, நான் பார்க்கிறேன், என்னுடைய வலது கால் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் இடது கால் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நிகழ்காலத்திலேயே வருவதற்கு உங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறது. சும்மா நீங்கள் உட்கார்ந்துருந்து உங்கள் சிந்தனையை கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் விட்டு கொண்டிருந்தாலும் கூட அவ்வளவு ஆற்றல் தேவைப்பட்டிருக்காது. எனவே உன் ஆற்றல் எவ்வளோப்பா செலவாகும் அப்படின்னு கேட்டு அந்த தம்பிக்கிட்ட நான் இன்னொரு வார்த்தையை நான் கேட்டேன், எப்பா நீ சித்தரோ ஒரு மகானோ துறவியோ கிடையாது, சும்மா உட்காந்துருந்துருக்கலாம், இல்லாட்டினா எல்லாத்தையும் நீ விட்டுவிட்டு வந்திருந்தேன்னா பரவாயில்ல, எதுவுமே தேவையில்லை, எனக்கு சிந்தனையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீ உட்காந்துடலாம். இப்போ நீ உலகத்தோடு இருக்கிறாய். நான் உனக்கு கேட்குறேன், 1000 இடத்துக்கு நீ போகிற, பொதுமக்களே நான் உங்களிடம் நான் கேட்கிறேன், 1000 இடங்களுக்கு நீங்கள் போகிறீர்கள், 1000 மக்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள், 1000 விஷயம் நீங்கள் பேசுகிறீர்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது 3 லேயர். 1000 இடத்துக்கு போகிறீங்க, 1000 மக்களை நீங்கள் சந்திக்கிறீங்க, 1000 விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க. பேசி முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரீங்க, தியானத்தில் உட்காடுறீங்க, எதுவுமே மண்டைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நியாயமா என்று நான் கேட்கிறேன். கிடையவே கிடையாது. அதாவது எங்கேயுமே போகலை ஒரு சன்னியாசி, 1000 மக்களை சந்திக்கல, 1000 இடத்துக்கு போகல, 1000 விஷயத்தை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை, சும்மா உட்காந்துருக்கிறான். 1 நாள் 2 நாள் ஒரு
ஒரு 3 வருஷம் கழித்து அவனுக்கு இது சிந்தனை அப்படியே வெள்ளை காகிதமாக மரக்கட்டையாக ஜடமாக ஆகியிருக்கும். அது வேறு. நீங்கள்லாம் என்ன சன்னியாசியா சித்தரா இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சும்மா உட்காந்துருக்கீங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நான் பொதுமக்களுக்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஒரு சன்னியாசிக்காகவோ துறவிக்காகவோ அல்ல என்பதனால் நீங்கள் எண்ணமில்லாமல் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை முதல்ல கொஞ்சம் விட்டுருங்க. அது கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் 1000 இடத்துக்கு நீங்கள் போய்த்தான் ஆகணும், 1000 மக்களை நீங்கள் பார்த்து தான் ஆகணும், 1000 விஷயங்களை நீங்கள் எண்ணித்தான் ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த யூடியூப்லேயும் சரி கூகுள்லேயும் சரி என்னத்தையாவது ஒருத்தர் ஏதாவது சொல்லி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அது அப்படியே இன்னொருத்தர் அதையே சொல்ல அப்படியே வந்து ஓஹோ இப்படி தான் பண்ணணுமோ என்று எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார், அவர் அதை அலசி ஆராய்ச்சி கூட பண்ணியிருக்க மாட்டார், ஏதோ ஒரு புத்தகத்தில் படிச்சிருப்பார், எங்கேயோ ஒரு மூலையில் படிச்சிருப்பார், அது ஒரு பெரிய மகான் சொன்ன வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பூரா பரப்ப ஆரம்பிச்சிருப்பார். அவர் சொல்லி இன்னொருத்தர் பரப்பி இப்போது தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் எண்ணம் இல்லாமல் இருக்கணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கி நான் உட்காந்துக்கிட்டு மலம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வாய் வெளியே போய் அப்படியே மறுபடியும் உங்கள் மலக்குழாய் வெளியே வரும் பொழுது உங்கள் உடலிலே இருக்கும் குண்டலினி அப்படி தூண்டி விட்டு செல்கிறது. அது உங்கள் வயிற்றிலே இவ்வளவு நேரம் இருந்து அது மலமாக வெளிவரும்போது அதே சூட்டோடு எடுத்து நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய ஆக்ஞாவிலிருந்து விசுத்தி வரை சென்று அப்படியே உங்களுடைய ஒவ்வொரு குண்டலினியும் அப்படியே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு போகும். நீங்கள் இத்தனை நாள் மலத்தை சாப்பிட்டீர்கள் என்றால் அந்த குண்டலினி உச்சநிலைக்கு சென்றுவிடும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே பரவி தமிழகம் முழுவதும் அத்தனை பேரும் மலம் சாப்பிட ஆரம்பித்து விடுவீர்கள். அது ரொம்ப ஈஸி. அதனால் ஒருத்தர் சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக உடனே கடன்னு ஆன்மீகத்தில் இது போன்ற நிறைய குப்பைகள் இருக்கின்றன. அதனால் இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. எண்ணங்களோடு வாழுங்கள். இன்னும் சொல்லணும்னா கிராமங்களில் ஒரு சில பெண்களை நான் பார்ப்பேன், 10 வேலையை அட் அ டைம் பண்ணுவாங்க. இடுப்பில் ஒரு குழந்தை இருக்கும், இந்த பக்கம் தோசையை பரட்டி போட்டுட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் புருஷன் கேட்பான், ஆமாங்க சட்டையை அயன் பண்ணி அங்கே வச்சுட்டேங்க, இங்கே வாசலில் குழந்தை கோலம் போட்டுட்ருக்கோம், அடியே அந்த கலர் பொடியும் எடுத்து போடுறி. அப்புறம் மாமனார் கேட்பார், ஐயா மாமா அவங்களுக்கு காஃபி அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அட் அ டைமில் 10 வேலையை சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் இடுப்பில் இருக்கிற குழந்தையை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தோசையை மட்டும் பிரட்டி போட்டுக்கொண்டு இருக்க வேண்டியது தான் என்பதனால் 10 வேலையை தொடர்ந்து செய்கிற சாமர்த்தியம் உங்களை போன்ற உலகவாசிகளுக்கும் குடும்பத்தவர்களுக்கும் இருந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தவர்களுக்கு வேறு, சன்னியாசிகளுக்கு வேறு. நீங்கள் சன்னியாசி என்றால் ஒற்றை சிந்தனையோடு சிவனை மட்டும் நோக்கி சென்று கொண்டு இருக்கலாமே தவிர நீங்கள் உலகத்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதனால் 10 வேலை 10 எண்ணங்கள் 10 சிந்தனை இருந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். சரிப்பா, இப்போ நான் உங்களுடைய தரப்புக்கே வருகிறேன். நீங்கள் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. நீங்கள் ப்ரெசண்ட்லேயே நிகழ்காலத்திலேயே இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள், கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ செல்ல வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். சரி, அதுவும் நீங்கள் செய்து கொள்கிறீர்கள். உங்கள் எண்ணங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, உங்கள் மைண்டு பிளாங்காக இருக்குது, நீங்கள் வந்துட்டு ப்ரெசண்ட்லேயே இருக்கிறீங்க, பாஸ்ட் ஃபியூச்சருக்கு நீங்கள் போகலை. நான் கேட்குறேன், இதுவா ஆன்மீகம்? ஆன்மீகம் எது? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? எதை செய்ய வேண்டும், இலக்கு என்பது எது, நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இதுவா இப்போ தேவை, இதுவா முக்கியம்? இந்த வாழ்க்கை, இந்த பிறவி முழுவதும் எண்ணமில்லாமல் இருப்பது, இல்லாட்டினா வந்துட்டு ப்ரெசண்ட்டிலே இருப்பது, இதுவா இப்போ முக்கியம்? இது 10ல் 1 100ல் 1 தானே தவிர முழுமையான இலக்கு என்பது இது கிடையாது என்பதனால் இந்த உரையை நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெருமக்களே, நான் 2 விஷயம் நான் சொல்கிறேன். அந்த 2ல் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஏதாவது ஒரு யோகத்தை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு யோகம். ஏனென்றால் இப்போ சும்மா இரு என்று தான் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் எல்லாம் உலகத்தவர்கள், குடும்பவாசிகள் என்பதனால் ஏதாவது ஒரு யோகத்தை எடுத்து பயிற்சி செய்யுங்கள். என்னுடைய முழு பரிந்துரை அஷ்டாங்க யோகம். முதலில் அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்யுங்கள். இது போன்ற ஏதாவது ஒரு யோகத்தை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் கொஞ்சம் மேல்நிலைக்கு வந்திருக்கிறீர்களா, சும்மா இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த 2ஐயும் மட்டும் நீங்கள் செய்யுங்களே தவிர எண்ணம் இல்லாமல் இருக்கிறேன், இல்லாட்டினா மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறேன், ப்ரெசண்ட்டில் இருக்கிறேன், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வேண்டாம். யூடியூப்லேயே ஆன்மீகம் சார்ந்து இன்னும் என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். குப்பையை தூக்கி போடுவதற்கான ஞானம் முதலில் உங்களுக்கு வேண்டும். சொல்லுகிற எல்லா விஷயத்தையும் அள்ளி போட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்மீகம் ஒரு ஜங்கிளாக, ஒரு குப்பை தொட்டியாகத்தான் இருக்கும். என்ன வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி அனைத்தையும் குப்பையாக வாரி போட்டு விடுகிற ஞானம் உங்களுக்கு வந்து சேரட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் ஆன்மீகம் மேலோங்கி வரட்டும், ஞானம் வரட்டும். இது போன்ற விஷயங்களிலெல்லாம் சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய நமக. நன்றி.